ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேக்ஸ் டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ மட்டும் இல்லை, பேங்கிங் எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் நிறைய பேருக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்து லைக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து எல்லா ஷார்ட்கட்டும் சொல்லித்தர போகிறோம் இந்த வீடியோவில். ஈஸியாக வந்து சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதும் சொல்லித்தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஈஸியா வந்து எல்லா டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸையும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க பாருங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். இந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வேலை செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு செவுரு வந்து கட்டுறாரு. ஓகேவா? ஒரு செவுரு வந்து கட்டுறாரு. இந்த செவுருல மொத்தம் எத்தனை செங்கல் இருக்கணும்னா, ஒரு 60 செங்கல் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தம் 60 செங்கல் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 10 செங்கல் வந்து அடுக்குறாரு. ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 செங்கல் வந்து அடுக்குறாரு. அப்புட்ன்னா இந்த வேலைய வந்து எத்தன நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது கேட்குறாங்க. அப்படின்னா அழகா சொல்லிடலாமா? 6 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 10 செங்கல் அடுக்குறாரு அப்படின்னா, 6 நாளைக்கு 60 செங்கல் அடுக்கியிருப்பாரா? இந்த செவுருல தேவையான 60 செங்கல் அடுக்கியிருப்பாரு. அந்த ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டூ எஃபிஷியன்சி இன்டூ டைம். இ இன்டூ டின்னு நான் எழுதுறேன். சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து 10 செங்கல் அடுக்குறாரு. ஓகேவா? இந்த 10 செங்கல் அடுக்குறது வந்து அவரோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா ஒண்ணும் இல்ல. அவரோட திறன். அதாவது அவரோட கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு 10 செங்கல் அடுக்குறாரா? அது வந்து அவரோட கெப்பாசிட்டி. ஓகேவா? எத்தன நாள் அடுக்கியிருப்பாரு? 6 நாள் அடுக்கியிருப்பாரு. ஓகேவா? 6 நாள் அடுக்கியிருப்பாரா? 6 நாள் அடுக்குனா, ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு? 60 செங்கல் வந்து அடுக்கியிருப்பாரு. அதாவது டோட்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இந்த ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் தான் இப்போ வந்து இது மாதிரி எழுதியிருக்காங்க. எஃபிஷியன்சி வேணும், அதாவது இ வேணும்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு டிவைடட் பை டைம். அவ்வளோதான். அதே மாதிரி சேம் டைம் வேணும் அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க. ஏ கம்ப்ளீட்ஸ் அ சிங்கிள் ஒர்க் இன் 10 டேஸ். ஓகேவா? ஒரு ஒர்க்கை வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்திருக்காரு. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாருன்னா, அவுட் ஆஃப் 10 டேஸ்ல வந்து ஒரு வேலை செஞ்சிருப்பாரா? 1/10. சரிங்களா? இப்போ 5 நாளைக்கு வந்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? 5 நாளைக்கு 5 பார்ட் ஆஃப் தி ஒர்க் பண்ணியிருப்பாரா? இப்போ அவுட் ஆஃப் 10 டேஸ்ல 5 நாள் வேலை செய்றாரு அப்படின்னா 5/10. அப்போ ஹாஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா? கரெக்டா? இது வந்து ஹாஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ 10 நாள்ல எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாருன்னா, டோட்டல் 10 டேஸ்க்கு வந்து 10 ஒர்க் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அப்ப நான் கம்ப்ளீட்டா ஒரு வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்றது அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ ஏ கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 10 டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/10 டேரக்டா சொல்லிடலாம். சரிங்களா? இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. ஏ கம்ப்ளீட்ஸ் சிங்கிள் ஒர்க் இன் 15 டேஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? 1 டே ஒர்க். 1 டேக்கு 1/15 வந்து வேலை செஞ்சிருப்பாரா? இப்போ அதே மாதிரி 6 டேஸ்க்கு இஃப் ஹவு மச் ஒர்க் டஸ் ஏ கம்ப்ளீட் இன் 6 டேஸ்? 6 நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்டா 1/15 இன்டூ 6. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6/15. இதை அடித்தோம் அப்படின்னா 2/5 வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ 6 நாளில் ஒரு 2/5 ஆஃப் தி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்றது அர்த்தம். அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்க. இப்போ வந்து 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. 60 பிரிக் இருக்க ஒரு ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும். அதாவது ஒரு வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். சரிங்களா? அதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். சரிங்களா? கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ
ஒர்க்கர் ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 பிரிக் வந்து அடுக்குவார். ஆனா ஒர்க்கர் பி வந்து 2 பிரிக் தான் அவரால அடுக்க முடியும். சரிங்களா? இந்த 3 பிரிக்கு, இந்த 2 பிரிக் தான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேவா? இவரால 3 பிரிக் அடுக்க முடியும். ஆனா இவரால 2 பிரிக் தான் அடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, பி. சரிங்களா? இப்போ 3 பிரிக்ஸ் அடுக்குவார் ஏ வந்து. இதே 2 வந்து பி வந்து 2 பிரிக் தான் அடுக்க முடியும். சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஏ பிளஸ் பி 5 பிரிக். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 பிரிக்க வந்து அடுக்கலாமா? அதனால ஈஸியா வந்து சம்ம சால்வ் பண்ண முடியுமா? அதாவது அந்த வால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? இப்ப ஏ மட்டும் வேலை செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 60 பிரிக் இருக்கு. சரிங்களா? 60 பிரிக் இருக்கு. அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 தான் வைக்கிறாரு. 3 பிரிக் தான் வைக்கிறாருன்னா, அப்போ வந்து அவரு எத்தன நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு? 20 நாள் ஆயிருக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரிங்களா? இதே பி வந்து அந்த வேலை செய்றாரு. 60 பிரிக் இருக்கிற வால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா, அவரால 2 பிரிக் தான் அடுக்க முடியும். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அவரோட எஃபிஷியன்சி போட்டோம் அப்படின்னா பாருங்க 30 டேஸ். சரிங்களா? இங்க பாருங்க ஏவால 20 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. இதே பிவால 30 டேஸ் ஆகுது. சரிங்களா? ஒரு நிமிஷம். பிக்கு 30 டேஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப ஏக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமா இருக்கனால சீக்கிரம் முடிச்சிடறாரு. அதே வந்து பிக்கு வந்து எஃபிஷியன்சி கம்மியா இருக்கனால லேட்டா முடிக்கிறாரு. இதே 2 பேரும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60 டிவைடட் பை 5 பண்ணோம் அப்படின்னா 12 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த சின்ன கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போ எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்க பட்சத்தில் அவங்களோட டைமிங் வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்குன்னா இப்போ வந்து டைம் வந்து அதிகமாகும். சரிங்களா? அடுத்து ஹவு மச் ஒர்க் அ பர்சன் கேன் டூ இன் அ கிவன் டைம். ஓகேவா? எஃபிஷியன்சினா ஹவு மச் ஒர்க் அ பர்சன் கேன் டூ இன் கிவன் டைம். இப்போ ஏ கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 10 டேஸ்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பி கம்ப்ளீட்ஸ் தி சேம் ஒர்க் இன் 20 டேஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? இப்போ 1/10 வந்து ஏவோட ஒரு நாள் வேலை. இதே பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/20. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்களேன். எஃபிஷியன்சி வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கணும்னா டைம்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? அதே மாதிரி டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போ இங்க வந்து 10 டேஸ் இருக்கு. இங்க ஒரு 20 டேஸ் இருக்கா? இப்போ ஏ அண்ட் பிக்கு வந்து ரேஷியோ எடுங்க. டைம். இப்போ ஏ வந்து 10 டேஸ்ல ஒரே வேலையை முடிக்கிறாரு. அதே பி வந்து 20 டேஸ்ல அதே வேலையை முடிக்கிறாரு. அப்படின்னா இப்போ அடிச்சோம் அப்படின்னா 1/2வா? சரிங்களா? டைம் வந்து 1/2. சரிங்களா? இப்போ எஃபிஷியன்சி வந்து அப்படியே உல்டாவா போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ 2 பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சியை உல்டாவா போட்டுக்கணும். 2:1. எங்களோட எஃபிஷியன்சி என்ன? 2:1. ஓகேவா? அப்புறம் இங்க பாருங்க எஃபிஷியன்சி அண்ட் டைம் ஆஃப் 2 பீப்பிள்ஸ். சரிங்களா? இப்போ ஏ கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் பி கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 18 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் வந்து என்னன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? இதை வந்து டைரக்டா நம்ம போன சம்ல போன எக்ஸாம்பிள்ல பண்ண மாதிரி பண்ணலாம். ஆனா எல்சிஎம் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை சொல்லி தரேங்க பாருங்க. இப்போ வந்து ஏ வந்து 12 நாள்ல ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அதே மாதிரி பி வந்து 18 நாள்ல ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றாரு. அப்படின்னா டோட்டலா எவ்வளோ வந்து வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் ஆஃப் 12யும் 18 எடுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12 and 18 வந்து எடுக்கணும். பாருங்க எல்சிஎம் எடுக்கலாம். 12 18 2 போடுங்க 6. அப்புறம் இங்கே வந்து 9 3 டேபிள் எடுத்தோம்னா 2 3. சரிங்களா? 6 6 36. சரிங்களா? 36 தான் எல்சிஎம். இப்போ இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா 36 வருது அப்படின்றத சொல்லுங்க. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 36ஆ? அதே மாதிரி 18 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 36ஆ? சரிங்களா? இப்போ டைரக்டா வந்து எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3. இதே பியோட எஃபிஷியன்சி வந்து 2. சரிங்களா? இது வந்து எஃபிஷியன்சி டைம்ன்றது ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா 3:2ன்றதை சொல்லிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு.
இதே டைம் ரேஷியோக்கு நமக்கு தெரியும். இதுக்கு அப்படியே இன்வெர்ஸாக போட்டோம் அப்படின்னா டைம் ரேஷியோ. சரிங்களா? இது எப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 3/2 அப்படின்னா நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்ன்றது தெரியும். சரியா? இது எப்படி பண்ணுவோம்? 1/3ன்னு எழுதுவோமா? இங்கே வந்து 1/2ன்னு எழுதுவோம். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே 2வும் இங்கே 3யும் போயிடுச்சுன்னா நமக்கான டைம் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான் இப்போ இந்த கான்செப்ட். இங்கே பாருங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. A, B and C can complete a work in 12, 18 and 36 டேஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? A வந்து 12 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. B வந்து 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதே C வந்து 36 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் டோட்டல் ஒர்க் வந்து கிடச்சிருமா? சரிங்களா? டோட்டல் ஒர்க் தெரிஞ்சால் தான் நம்மளால் எஃபிஷியன்சி எவ்வளோன்றதை சொல்ல முடியும். சரிங்களா? இது மூணுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 12, 18 அப்புறம் 36க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 36 வரும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 36 போட்டோம் அப்படின்னா 12 3s 36 அதே மாதிரி 18 2s 36 36 1s 36. அழகா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பி அண்ட் சி வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2, இதே மாதிரி சிக்கு வந்து 1. சரிங்களா? A is to B is to C வந்து 3 is to 2 is to 1. இதுதான் இவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். இதே வந்து டைமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா A is to B is to C is equal to அப்படியே உல்டாவா 1:2, 2:3 அப்படின்றத போடக்கூடாது. சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக ராங். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? 2 பேர் கேட்டாங்க மட்டும்தான் உல்டாவா நீங்கள் போட முடியும். அது ஏன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்களேன். எஃபிஷியன்சி வந்து 3:2:1ன்றதை சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்ன்றது தெரியும். சரிங்களா? அப்படின்னா டைமுக்கு மாற்றணும் அப்படின்னா இது 1/3 ஆகும், இது 1/2 ஆகும், இது 1/1 ஆகும் மாறிடணும். சரிங்களா? இப்போது மேலே இருக்க நம்பருக்கு தான் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அதனால 3, 2 and 1க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 6 வருதா? 6ஆல் இண்டிவிஜுவலாக இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6 வருமா, இங்கே 6 வருமா, இங்கே 6 வருமா, அடிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 டைம்ஸு, இங்கே வந்து 3 டைம்ஸு, இங்கே வந்து 6 அப்படியே இருக்கும். சரிங்களா? அதாவது 2:3:6 தான் நமக்கான டைம் ரேஷியோப்பா. அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். அதுதான் சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். இதே 2 பீப்புளுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அழகாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2:3 அது எப்படி எழுதலாம்னு நான் சொல்லிட்டேன். அதாவது 3:2 வந்து டைமுக்கு மாற்றணும் அப்படின்னா 1/3 1/2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 2:3 அப்படின்றது மாறிடும். ஓகேவா? இது வந்து 2 பேருக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ போன சம்மில் என்ன பார்த்தோம்? எஃபிஷியன்சி ஆஃப் 3 பீப்புள்ஸ் பார்த்தோமா? அதாவது 3:2:1. இதை சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட் எழுத முடியாது. இது வந்து ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துடணும். 1/3, 1/2, அப்புறம் 1/1 கொண்டு வந்துடணும். இந்த 3 நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் எடுத்துகிட்டு அதால் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் 3, 2 and 1 வந்து 6. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதாவது என்ன டைம் ரேஷியோ வந்து கிடைக்கும்? 2:3:6ன்றது கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்களேன். இப்போது A கம்ப்ளீட்ஸ் அ ஒர்க் இன் 18 டேஸு, B கம்ப்ளீட்ஸ் இன் 12 டேஸு, B கம்ப்ளீட்ஸ் இன் 18 டேஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ டைமில் வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது A கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ், B கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 18 டேஸ். டோட்டல் ஒர்க் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தோட எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டுத்தோட எல்சிஎம் என்னன்னு பாருங்கள், 12, 18. சரிங்களா? ஓ 6 டேபிளில் எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் 2, 3, 6, 36. சரிங்களா? இங்கே வந்து 3, இங்கே வந்து 2. ஓ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3, எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 2. இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் போத் ஒர்க் டுகெதர், 2 பேரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பியா? ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? இவர் வந்து ஏ வந்து 3 நாள் வேலை செய்வார். அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஓகேவா? அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 5. சரிங்களா?
இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறது எஃபிஷியன்சி. சரிங்களா? இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து டோட்டல் ஒர்க். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது டோட்டல் ஒர்க்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் தி ஒர்க். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டோட்டல் ஒர்க் வந்து 36 36 டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் போத் ஏ அண்ட் பி, அதாவது போத் ஒர்க் டுகெதர் அப்படின்றது கேட்குறாங்கல்ல. 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். நமக்கான ஆன்சர் வந்து 7.2 டேஸில் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 7.2 டேஸ்லேயே வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். இங்க பாருங்க, சிமிலர் சம் தான். ஏ கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் 20 டேஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பி கம்ப்ளீட்ஸ் இன் 30 டேஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஏ வந்து 20 டேஸ்லையும் பி வந்து 30 டேஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹவு லாங் வில் தே டேக் ஒர்க்கிங் டுகெதர், அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து வேலை செய்கிறாங்கன்ற பட்சத்தில் எவ்வளோ டைமில் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போகலாம். ஓகேங்களா? எல்சிஎம் மெத்தட்லேயே போகலாம். இப்போ 20 வந்து ஏவோட ஒர்க்கு, இதே பியோட ஒர்க் வந்து 30 டேஸில் முடிப்பார். இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வந்து வரும். சரிங்களா? ஓ 20 இன்டூ 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 60 வந்து வந்துடும். அதே மாதிரி 30 இன்டூ 2 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 60 வந்துடும். அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3, பி வந்து 2. ஓகேவா? இப்போ ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்ற பட்சத்தில் 5 வந்து எஃபிஷியன்சி கிடச்சிரும். இப்போ டைம் கேட்குறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்ன 60ன்றது தெரியும். 60 டிவைடட் பை எஃபிஷியன்சி என்ன, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 5 டிவைட் பண்ணிங்கன்னா 12. ஓகேவா? இதுக்கு இன்னொரு மெத்தடாக இருக்கு. இங்கே பாருங்களேன். ஓ 2 நாள் கொடுத்துருக்காங்க. இஃப் தே போத் ஒர்க் டுகெதர் என்ன, அதாவது ஏவும் பியும் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றத கேட்குறாங்க அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது ஏ இன்டூ பி என்ன 20 இன்டூ 30, 20 இன்டூ 30 டிவைடட் பை 20 ப்ளஸ் 30 அப்படிங்க 600 டிவைடட் பை 50 அடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக 12 டேஸ் அப்படின்றத சொல்லிடலாம். கரெக்டாக வந்துருச்சா? சரிங்களா? நீங்கள் எல்சிஎம் எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. டேரெக்டாக 20யும் 30யும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இதை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து சம் வந்து சால்வ் பண்ணிடலாம் இந்த மெத்தடில். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. அடுத்த சம் பாருங்கள். A completes work in 24 days, B completes in 18 days, C completes in 36 days அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? If all three working together, time required to complete the work அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 24 டேஸ் ஏவு, பி வந்து 18 டேஸு, சி வந்து 36 டேஸு. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கான டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும்னா 72ன்றது வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 72 இன்ட்டு 24 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 72 வருமா? அதே மாதிரி 18க்கு வந்து 4 டைம்ஸ் பண்ணால் 72 வரும். இதே 36க்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணால் 72 வரும். அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, பி அண்ட் சி வந்து கிடச்சிருச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 3 + 4 7 9. சரிங்களா? 9 வந்து எஃபிஷியன்சி ஆஃப் 3 பீப்புள்ஸு. இதே டைம் வந்து கேட்குறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் divided by efficiency. Total work என்ன 72 divided by efficiency என்ன 9. அடித்தோம் அப்படின்னா 8 டேஸில் வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து வந்து இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி சிமிலர் சம் தான் இங்கே பாருங்கள். 12 டேஸு, 15 டேஸு, 20 டேஸு 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இதுக்கான எல்சிஎம் வந்து 60. இப்போ வந்து ஏ வந்து 5 டைம்ஸ் 12 5 சார் 50, 15 4 சார் 60, அதே மாதிரி 23 சார் 60. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, பி அண்ட் சி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 4 வந்து 9, 9 3 சார் 12. சரிங்களா? டேரெக்டாக ஆன்சர் போடுங்க. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 5 டேஸு. சரிங்களா? அவ்வளோதான்.
இங்க பாருங்க, A and B completes a work in 6 days. இப்போ A மட்டும் கம்ப்ளீட் பண்றது 15 நாள் அப்படின்னா, B வந்து எத்தனை நாள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? A and B ஆல 6 நாளே கம்ப்ளீட் பண்ண முடியும். B alone completes in 15 days அப்படின்ற பட்சத்தில் இப்போ B வந்து எத்தனை நாள்ல இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து ஏஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து பிஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் ஏ இன்டூ பி டிவைடட் பை ஏ பியோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா பியோட டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பீஸ் டைம். ஓகேவா? இப்போ ஏ அண்ட் பியை வந்து மல்டிப்ளை பண்ணும். 15 இன்டூ 6 டிவைடட் பை 15க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? 15க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் வந்து 9. 15 இன்டூ 6 பை 9 படித்தோம்னா இங்கே 2 3 5. சரிங்களா? பி வந்து 10 நாள் இந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாருப்பா. சரியா? பியோட டைம் வந்து 10 நாள்ப்பா. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு ஈஸியாக வந்து சம் போட்டுடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 16 டேஸு. அதே பி கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 24 டேஸ் அப்படின்னா எத்தனை நாளில் வந்து இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்க்குனா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமா? இதே எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். அதே மாதிரி டைம் கேட்டாங்கன்னா ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு நாள் வேலை கேட்குறாங்க அப்படின்னா 1 டிவைடட் பை டோட்டல் டேஸ். எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்றது 1 டே ஒர்க். சரிங்களா? இதே வந்து என்ன சொல்லலாம், 5 நாள் வேலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டூ 5 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 5 பை டோட்டல் டேஸ். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேவா? எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்ன்றதை பார்த்தோம். ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு வந்து எல்சிஎம் ஆஃப் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது எல்சிஎம் ஆஃப் டேஸ்னால் ஒன்றும் இல்லை, டோட்டல் ஒர்க்கை தான் எல்சிஎம் ஆஃப் டேஸ் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் ஒர்க்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி வந்து என்ன அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரிவர்ஸ் மெத்தடு அப்புறம் நிறைய முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட்.